டேஸ்ட்டான சப்பாத்திக்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறது, அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து ஒரு 50% அளவுக்கு குக் ஆனால் போதும். அது மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அது பொரித்தோம் இல்லையா, அதிலே வந்து கொஞ்சம் எண்ணெய் மீதி இருக்கும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ அந்த எண்ணெயிலே வந்து சீரகம், பெரிய ஏலக்காய், பச்சை ஏலக்காய் சின்னது, அதுக்கப்புறம் ஒரு பட்டை, இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பார்த்திங்கனாக்கா ரஃப்பாக சாப் பண்ணி லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளியும் வந்துட்டு நம்ம அரைச்சி விட்டுக்கலாம். 2 வெங்காயம் அப்படின்னா ஒரு 3 தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை விட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கட்டும்னு விட்டுருங்க. ஓகேங்களா? மூடி போட்டு விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறமா அதில் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் தனியா பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் கிரேவி வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துட்டு சைடில் லைட்டாக எண்ணெய் பிரியுது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இதை எடுக்கிறதுனால நம்மளுக்கு விட்டமின் சி அண்ட் கே நிறைய இருக்கும். அப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா இதில் நிறைய கோலைன் சத்து வந்து ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து காலிஃப்ளவர் கிரேவியோ இல்லை பொரியல் அந்த மாதிரி நம்ம அடிக்கடிக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஃபுட்டில். இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது பட்டர் ஒரு ஸ்பூன் தேவைன்னா ஆட் பண்ணலாம். சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பை.